இந்த மாலை தியானத்தினுடைய தலைப்பு ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் நாம் 2 கேள்விகளை குறித்து சிந்திக்கலாம் என்று யோசித்தோம். போன வாரத்தில் மன்னிக்கப்பட முடியாத பாவம் எது என்ற தலைப்பிலே பார்த்தோம். அது உங்களில் ஒருவேளை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அநேகர் நம்ம சிறு வயதிலிருந்து தங்களுடைய ஆத்மாவை நேசிக்கிறவர்கள் அடிக்கடி நினைப்பது, நான் ஒருவேளை பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக மன்னிக்கப்பட முடியாத பாவத்தை செய்திருப்பேனா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் மனதிலே போட்டு குழப்பிக் கொண்டிருப்பீர்கள். நானும் அப்படித்தான் சிறு வயதில் இருந்தேன். ஆனால் வேதத்தின் வெளிச்சத்திலே அதை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அது எப்படி மன்னிக்கப்பட முடியாத பாவம் என்று வேதத்தினுடைய மற்ற பகுதிகளை கொண்டு நாம் படித்தோம். லாஸ்ட் வீக் we dwelt with the disturbing question, have I committed unpardonable sin, unforgivable sin at any point in time? So we saw how from relating to other scriptures how unforgivable sin could be committed, and how a believer cannot commit an unforgivable spirit, because as far as the east is from the west, God in Christ has forgiven sins. Today we are going to see another pertinent question which has been a disturbing thought to many of us, which is, how could we be happy in heaven when, or if we find our relatives and friends happen to be in hell? இந்த மாலை தியானத்தினுடைய தலைப்பு நம்மில் அநேகரை சிறு வயதிலிருந்து பாதித்த உண்மையான விசுவாசிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களை பாதிக்கிற இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, நரகத்தில் நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ வேதனைப்படும் போது நாம் எப்படி பரலோகத்திலே நித்திய மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் என்பது. இந்த தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 1, 4, 5 வசனங்கள். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம், Revelation chapter 21 verses 1, 4 and 5. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. 3 வசனத்தையும் படிக்கலாம். verse 3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இந்த கேள்வி ஏற்கனவே நான் சொன்னது போல, உண்மையான விசுவாசிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று அவர் சிலுவிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கிருபையாக பெற்று, நம்முடைய தகுதியினுடைய அடிப்படையின்படி அல்ல, தேவனுடைய அழைப்பு கிருபை தொடுதலினுடைய அடிப்படையிலே மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு பெரிய ஐயப்பாடான கேள்வி இதுவாகும். இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக பரலோகம் நரகம் என்பதையே நம்பாத கிறிஸ்தவ கூட்டங்கள் உண்டு, போதகர்கள் உண்டு, சபைகள் உண்டு. There are some who deny even the existence of hell and heaven. I'm not talking about the outside world, but even among the Christians, there is a tendency of a belief that there is no hell or heaven. ஆனால் வேதத்திலே நாம் அடிக்கடி தெளிவாக பார்க்கிறோம், பரலோகம் என்பது உண்மை, நரகம் என்பது உண்மை. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் இந்த 2
இருப்பிடங்களை பற்றி மனிதனுடைய முடிவாக இந்த 2 இடங்களை பற்றி சொன்னாலும் இயேசு கிறிஸ்து தாமே இதை பற்றி வலியுறுத்தி சொன்னதை நாம் படிக்கிறோம். Right from Genesis to Revelation, we have many verses talking about hell and heaven as 2 literal places. More so, our Lord Jesus Christ himself has said on many occasions about hell and heaven. He has talked more about hell than heaven. பரலோகத்தை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்திலே பேசியிருப்பதாக எழுதப்பட்டதை விட நரகத்தை பற்றி அவர் அதிகமாக பேசியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே முதலாவது ஒருவேளை பரலோகத்திலே நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா என்ற கேள்வியை நாம் கேட்பதற்கு முன்பதாக நரகத்தினுடைய ஒரு தன்மையை பார்ப்பது, 2 கோணத்தை பார்ப்பது நல்லது. நரகம் என்பது ஒரு பிரிவையும் சொல்லுகிறது, ஒரு இணைப்பையும் சொல்லுகிறது. Hell is a separation and an association. நரகம் என்பது 2 தன்மைகளை உள்ளடக்கியது. வேதத்திலே பல ஆதாரங்களை மையமாக வைத்து நாம் என்ன படிக்கிறோம் என்றால், நரகம் என்பது ஒரு பிரிவையும் ஒரு இணைப்பை பற்றியும் சொல்லுகிறதாக நாம் பார்க்கலாம். தயவுசெய்து என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். First of all, before we proceed to discuss how could we be happy when our relatives or friends known to us are languishing in hell, let's describe based on the scriptures what do we mean by hell. And a clear statement is being uttered by our Lord Jesus Christ. Hell is both a separation and an association. Please turn with me to Matthew 25 and verse 41. The words of the Lord Jesus Christ. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41வது வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் கர்த்தர் ஆண்டவர் சொல்லுவது, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிரிவை படிக்கிறோம். என்னை விட்டு, separation from me, depart from me, that is a separation. பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினியிலே போங்கள். Depart from me and go into the hell which has been prepared before the foundation of the world for Satan and his angels or his followers. So hell is an association and a separation. என்னை விட்டு என்று சொல்லும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு, அவருடைய மகிமையை விட்டு வெளியே தள்ளப்படுகிற ஒரு நிலைமை, அதோடு இணைந்தது நரகம் என்பது ஒரு இணைப்பை பற்றி நாம் சொல்லுகிறோம். இப்படி படிக்கும்போது கடவுள் பாவத்தை மேலோட்டமாக பார்க்க முடியாது. பாவம் என்பது அடிப்படையிலே கடவுளுக்கு விரோதமானது. Sin is a rebellion against the holy everlasting God. God cannot see sin lightly, or he cannot overlook sin at any point in time. பாவத்தை தேவன் மேலோட்டமாக பார்க்க எந்த காலத்திலும் முடியாது. அவருடைய சுபாவம் அப்படிப்பட்டது. உதாரணத்திற்கு, ஒரு குழந்தை இடத்திலே நாம் ஒரு பொய் சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நிறைய பேர் குழந்தை இடத்திலே பொய் சொல்லுகிறார்கள். பல சூழ்நிலைகளினாலே பொய் சொல்லுகிறார்கள். எங்கே போகிறீர்கள் என்று கேட்டால் நான் இங்கே போகிறேன் என்று, இல்லை போகவில்லை என்று சொல்லுவார்கள். ஒருவேளை இதை பொய் என்று வைத்துக் கொள்ளலாம். சிறு குழந்தையினிடத்திலே ஒருவர் பொய் சொல்லுகிறார். அதற்கு பிறகு அந்த குழந்தை, நீங்கள் என்னிடத்திலே பொய் சொன்னீர்கள் என்று சொன்னால் நீ பேசாமல் இரு, உனக்காகத்தான் சொன்னேன் என்று சொல்லிவிடலாம். பொய் சிறு பிள்ளையிடத்திலே சொன்னது, அதனுடைய விளைவு என்பது நாம் தீர்மானிக்கிறோம். குழந்தையை பார்த்து சொல்லுகிறோம், நீ அமைதியாயிரு, நீ எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது என்று முடித்து விடுகிறோம். When we utter a lie against a baby, a child, it is still a sin, but the consequence of such is minimal. It's like we dictate terms, or you keep quiet. So the consequence of telling a lie is small, very small, insignificant. இன்னொரு உதாரணம், இரண்டாவது, நம்முடைய நண்பர்கள், நமக்கு இணையாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே சில சமயத்திலே பொய் சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Supposing we lie to our friends or relatives who are of same age. அப்பொழுது பொய் சொல்லிவிட்டோம். ஏதோ ஒரு சூழ்நிலையினாலே
பொய் பாவம் தான், அதை மாற்ற முடியாது. கடவுளுடைய பார்வையிலே பாவம் பாவம் தான். அது சிறுவர் செய்தாலும் சரி, பெரியவர்கள் செய்தாலும் சரி, வயதானவர்கள், படித்தவர்கள், படியாதவர்கள் யார் செய்தாலும் சரி. அப்பொழுது அந்த நமக்கு இணையான அந்த சகோதரனிடத்திலே சொல்லுகிறோம், இன்றைக்கு நீ பொய் சொல்லுகிறாய், இன்றைக்கு நான் பொய் சொன்னேன், நாளைக்கு நீ பொய் சொல்லுகிறாய், எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி விடுகிறோம். பொய் பாவம் தான், ஆனால் அதனுடைய விளைவும் இப்பொழுது 2 பேரும் தீர்மானிக்கிறோம். Now, against a friend, if we commit a sin or if we tell a lie, we say, today I have told a lie to you, tomorrow possibly you might tell the same. So let's come to an understanding. So there is the consequences equal, 50-50 we say, let's say. இன்னொன்று, நாம் ஒரு இடத்திலே ஒரு நிறுவனத்திலே பணி செய்கிறோம், நமக்கு மேலதிகாரி ஒருவர் இருக்கிறார், நமக்கு மேலே ஒருவர் உயர்வான இடத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நிறுவனத்திலே ஒரு பொய் சொல்லிவிட்டோம். அந்த எஜமான் அந்த நம்முடைய தண்டனையை தீர்மானிக்கிறார். வேலை விட்டு போ என்று சொல்லுகிறார், இல்லாவிட்டால் ஒரு சிறிய தண்டனை கொடுக்கிறார், சம்பளத்திலே பாதியை குறைக்கிறார். பொய் தான், பாவம் தான். ஆனால் அந்த அதிகாரியினுடைய தன்மையை பொறுத்து அந்த தண்டனை விளைவு மாறுகிறது. இப்படி இந்த 3 நிகழ்வுகளையும் பார்த்தால், யாரோடு நாம் அந்த உறவு கொள்ளுகிறோமோ, அந்த பாவத்தில் ஈடுபடுகிறோமோ, அதை பொறுத்து அதனுடைய விளைவு, பாவத்தினுடைய தண்டனை மாறுகிறது. அவருடைய தன்மையை பொறுத்து. குழந்தை என்றால் அந்த குழந்தையினுடைய தன்மை, நண்பன் என்றால் நண்பனுடைய தன்மை, நம்மை விட மேல் ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் என்றால் அதனுடைய தன்மை. நித்திய தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது, ஒருவேளை கடவுளுக்கு விரோதமாக பொய் சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், கடவுளுக்கு முன்பாக விரோதமாக பொய் சொல்லும் போது, நித்திய தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யும் போது, பொய் சொல்லும் போது அதற்கு நித்திய தண்டனை உண்டு. If we sin against the eternal God, the consequence of the same has to be eternal. So கடவுள் பாவத்தை மேலாக பார்க்க முடியாது என்பதற்காக இதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே ஒருவேளை இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிறவர்கள், பின்னாக பார்க்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, தேவன் பாவத்தை மேலோட்டமாக பார்க்க முடியாது. பாவத்தை தேவன் பாவமாக பார்க்கிறார். அதிலே வேறுபாடுகள் கிடையாது. நாம் பிறக்கும் போது பாவத்திலே பிறக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கு வர வேண்டிய அந்த நித்திய தண்டனையை அவர் சிலுவிலே சுமந்தபடியினாலே நாம் ஆவிக்குரிய நித்திய மரணத்திற்கு நித்தியமான 2ஆம் மரணத்திற்குள்ளாக செல்லாதபடி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு நித்திய விடுதலை உண்டு, இலவசமான மீட்பு உண்டு. ஆகவே இந்த ரட்சிப்பை, இந்த இலவசமான மன்னிப்பை, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவது அவசியம். ஆகவே நரகம் என்பது உண்மை என்பதை நாம் வேதத்திலிருந்து பல காரியங்களை படிக்கிறோம். ஆண்டவர் சித்தமானால் நரகத்தினுடைய பல தன்மைகளை நாம் ஒருவேளை ஆண்டவர் சித்தமானால் அடுத்த வாரத்திலே பார்க்கலாம். ஆகவே இதில் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நரகத்திற்கு போகிறவர்களை பற்றி வேதத்திலே படிக்கும் போது, ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் யாரை மனப்பூர்வமாக வைராக்கியமாக எதிர்க்கிறோமோ, அல்லது யார் நம்மை மனப்பூர்வமாக வைராக்கியமாக எதிர்க்கிறார்களோ, அவர்களும் நாமும் கூட அதே நரகத்திலே போய் இருக்க முடியும் என்பது ஒரு பெரிய கசப்பான உண்மை. நான் அடிக்கடி சிந்திப்பது வழக்கம். இன்றைக்கு ஒரு பற்றியோ, நமக்கு தெரிந்தவர்களை பற்றியோ, ஒருவேளை ஹிட்லர் போன்ற சர்வதிகாரிகளை பற்றியோ நாம் மனதிலே அவ்வளவு வைராக்கியமாக, கோபமாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சர்வதிகாரிகள் பல காலகட்டங்களிலே தோன்றியிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாதவர்கள், அந்த யாரை வெறுக்கிறோமோ, யாரை நாம் ஒரு விரோதியை போல நினைத்து அவருடைய செயல்களை நாம் வெறுக்கிறோமோ, அவர்களோடு சேர்ந்து நாமும் அதே நரகத்திற்கு செல்லக்கூடிய அபாயம் இருக்கிறது. நரகம் அதனாலதான் பாதாளம் விழுகிறது என்று அர்த்தமுடையது. I am saddened by the fact that sometimes we end up in sharing same hell with about whom we have difference of opinions. Sometimes we may detest, like many political leaders and friends or relatives, maybe we detest them so much that we say things and do things against them, and they might do the same thing. But at the end of the day,
it is possible that we end up in same hell, sharing the pain and the eternal suffering. Quite often I used to think along that line and feel sad, because we think we are rivals and bitter enemies right through our lives, but at the end of the day we may end up in sharing the same eternal punishment in hell. So this is the time to repent of our sin and trust Jesus Christ for our salvation, and to accept or to with repentance to accept and take the salvation that Christ offers. இப்பொழுது அப்படி ஒருவேளை நாம் நரகத்திற்கு தப்பி பரலோகத்திற்கு போனதற்கு பிறகு, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய நண்பர்கள், எனக்கு தெரிந்தவர்கள் நரகத்தில் இருந்தால் நான் எப்படி மகிழ்ச்சியாக பரலோகத்தில் இருக்க முடியும் என்று கேள்வியை கேட்க முடியும். அதோடு தொடர்புடைய 4 கேள்விகளையும் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். When we now that we have seen the horror of hell, now when we enter into heaven, when we, by trusting Jesus Christ with an assurance that we would go and end up in heaven, what would become of us? Would we enjoy the eternal satisfaction and happiness that the Lord has promised? Alongside, I would like to give you 4 related questions. முதலாவது கேள்வி ஏற்கனவே நாம் கேட்டது போல, நான் பரலோகத்திலே மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா என்ற கேள்வி. இரண்டாவது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நினைவுகள் எனக்கு அங்கே இருக்குமா என்ற கேள்வி. நிறைய பேருக்கு வரக்கூடிய கேள்வி, இந்த உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு போனதற்கு பிறகு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்த வாழ்க்கை பற்றிய ஞாபகம், சிந்தனை எந்த அளவிற்கு இருக்கும், எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வி. The first question is obviously, will I be happy in heaven? Number 2, a related question, will I have the memory of my present life or the past life when we enter into heaven? Will I have the memories of the experiences and the various things that are associated with me? Will I have the memory of this present life when I enter into the bliss of God's presence? மூன்றாவது நாம் பார்ப்பது, இதோடு தொடர்புடைய கேள்வி, பொதுவாக மரணத்தை யாராவது நமக்கு தெரிந்த யாராவது மரித்த உடனே அடக்கத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். நமக்கு முன்பாக இந்த மனிதன் மரித்திருக்கிறார், இவரை நாம் ஆண்டவர் வரும்போது பார்ப்போம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அது ஆறுதலுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் வேதத்திலே அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் கிடையாது. There are sermons at the funeral suggesting that we would meet up those who have departed before us. At the funeral, some preacher might say, here is the person, here is the sister who has died, but let's have the consolation that we would meet up them when Christ comes. Yes, Bible says he will bring the saints along with him, and we who are alive would be taken up, caught up in the mid-air, but that's a different matter. But Bible doesn't subscribe to the fact that we will meet them in that sense. ஒருவேளை நமக்கு நெருக்கமானவர்களை நாம் பார்ப்போம் என்று வைத்துக் கொண்டால், நான் எனக்கு நெருக்கமான ஒருவரை தேடுகிறேன் என்றால் அவர் அவருக்கு நெருக்கமானவரை தேடி போவார். அவருக்கு இப்படியே அது போய்கொண்டிருக்கும். வேதத்தில் அதற்கு இடமில்லை என்பதற்கு ஒரு வசனத்தை குறிப்பிட விரும்புகிறேன். நமக்கு முன்பாக மரித்தவர்களை நாம் பார்க்க போகிறோம் என்பது ஒரு வகையிலே உண்மையாயிருந்தாலும், இந்த செய்தியினுடைய இறுதியிலே நாம் அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். ஆனால் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தை வைத்து கர்த்தருடனே கூட இருப்போம் என்ற வார்த்தையை, நமக்கு முன்பாக மரித்தவர்களோடு கூட இருப்போம் என்ற பதத்தை பயன்படுத்துகிறார்கள். அது நமக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியதற்காக அது சொல்லப்பட்டாலும், வேதத்தின்படி பார்த்தால் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, முதலாவது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள், கர்த்தர் அவர்களோடு கூட வருவார், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், பவுல் அவருடைய காலத்திலே சொன்னார், கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். We will be with the Lord taken up into heaven. We will be with the Lord. கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகவே நமக்கு முன்பாக மரித்தவர்களை நாம் இணைக்கப்படுவோம் என்று சொல்லும் போது ஒரு வகையில் அது உண்மை.
இந்த இடத்துல இந்த கேள்வியும் சேர்த்து படிக்கலாம். ஒருவேளை நமக்கு முன்பாக மரித்த நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ தெரிந்தவர்களோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக மரித்திருந்தால் எப்படி நாம் அவர்களோடு கூட இருப்போம்? ஆகவே ஒருவேளை அடக்க ஆராதனையிலே சொல்லப்படுகிற அந்த வார்த்தை கேட்கிறவர்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக அந்த நேரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையாயிருந்தாலும் சத்தியத்தின்படி அது முறையாக இருக்காது. ஒருவேளை இப்படி மரித்தவர்கள் கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்ணப்படுவதனாலே ஒருவர் பரலோகத்திற்கு போக முடியாது. தெளிவாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த ஒரு கிறிஸ்தவ முறைமைப்படி அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் விசுவாசத்துல இல்லாமல் மரித்து நித்திய ஆக்கினைக்கு போகும்போது எப்படி நாம் அவர்களை சந்திக்க முடியும்? ஆகவே கர்த்தருடனே கூட இருப்போம் என்பதுதான் இங்கே நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. 4வது தொடர்ச்சியான கேள்வி, சிறு குழந்தைகள் மரிக்கிறார்கள், பெரியவர்கள் மரிக்கிறார்கள், வாலிபர்கள் மரிக்கிறார்கள், வயதானவர்கள் மரிக்கிறார்கள். நாம் நித்தியத்திலே பரலோகத்திலே எந்த வயதோடு நாம் இருப்போம் என்ற கேள்வி. The fourth question, related question would be, what would be our age in heaven? Some die at the infancy, some die young at a tender age, some die in the middle age, some elderly persons die. So what would be our age when we end up in heaven? Will a child be a child in heaven? Will a young man who accepted Christ will be young man who died will be young man, he will be young? ஏனென்றால் ஒரு வித்தியாசமான ஒரு போதனை ஒருவர் சொன்னார், நம்ம எல்லாரும் 33 வயதுடையவர்களாக பரலோகத்தில் இருப்போம் என்று சொன்னார். அதற்கு அவர் சொல்லுகிற காரணம், இயேசு கிறிஸ்து 33 வயதிலே மரித்தார், அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆகவே நாம் 33 வயதுடையவர்களாக காட்சி அளிப்போம் என்று சொன்னார். அதற்கு வேதத்தில் எந்த விதமான ஆதாரமும் நமக்கு கிடையாது. ஆகவே இந்த 4 கேள்விகளுக்கும் விடையாக நாம் இந்த செய்தியை, இந்த வேத பாடத்தை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் நாம் இப்பொழுது 13ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது நாம் இப்பொழுது நிழலாட்டமாய் பார்க்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய நிலைமை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நம்முடைய அறிவு குறைவுள்ளது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அன்பை பற்றி சொல்லும்போது பவுல் சொல்லுகிறார், நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். 13ஆவது வசனம், இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். We see in mirror. There is a difference between mirror image and a real image. ஒருவேளை இப்பொழுது நாம் வாட்ஸ்அப்ல இல்லாவிட்டால் ஃபேஸ்புக்லயோ பல உபகரணங்கள் மூலமாக மற்றவர்கள் பேசுவதை வாட்ஸ்அப்ல பார்க்கிறோம். அது நிழலாக பார்க்கிறோம், ஆனால் நிஜம் வேறே. ஆகவே நம்முடைய அறிவு, நம்முடைய சிந்தனை, இவைகள் எல்லாம் பரலோகத்தை பற்றியோ நரகத்தை பற்றியோ நாம் வேதத்தின் வெளிச்சத்திலே பார்த்தாலும் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய கற்பனையும் நம்முடைய அனுபவமும் குறைவாய் இருக்கிறபடியினாலே முழுமையானதாக இருக்க முடியாது. Because we are in a fallen state, we see only in the mirror, we see only in part. Only when the fullness come, we will see everything in perfect light. Until then, since we live in a fallen state, not a complete state, not in a full life manner, we are bound to have shortcomings in our approach to the unseen. காணாத காரியங்களை குறித்து நாம் சிந்திப்பதிலே அநேக பலவீனங்கள் இருக்கிறது. ஆகவே வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். Because we see in part, because we see the image and in the mirror, our outlook, our approaches are totally misleading, and our imagination would be short. It's weak. We need to have the word of God, the ultimate light for our thinking, thought process, our imagination and our expectation. கடவுளுடைய வார்த்தை ஒன்றுதான் பலவீனமுள்ள நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும், நாம் இன்னும் குறைவாக பார்க்கிறபடியினாலே, கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறபடியினாலே, நமக்கு கடவுளுடைய வெளிச்சம் ஒன்றுதான் நம்முடைய கற்பனைக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய உணர்ச்சிக்கும் வடிகாலாக அமைய வேண்டும். ஆகவே நாம் ஏன் இந்த உலகத்திலே வாழும்போது, இந்த வார்த்தையை கவனியுங்கள், நாம் ஏன் இந்த உலகத்திலே வாழும்போது பரலோகத்தினுடைய மகிழ்ச்சிக்கு நான் போனால் நரகத்திலே நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ வேதனைப்படும் போது நான் எப்படி மகிழ்ச்சியா இருப்பேன் என்று
நாம் ஏன் கவலைப்படுகிறோம் என்றால் அதற்கு 3 காரணங்கள் இருக்கிறது. அந்த 3 காரணங்களைத்தான் மீதியான நேரத்தில் நாம் பார்க்க போகிறோம். There are 3 basic reasons why we may now think that we won't be happy in heaven, or we would be too happy or less happy in heaven, assuming that our relatives and friends would languish in hell. Why we have that notion? Why we think and deeply be troubled by that? There are 3 basic reasons for such troubled mind. நம்முடைய இந்த உலகத்திலே நாம் வாழும்போது விசுவாசிகளாக கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவர்களாக ஆத்ம பாரம் இருக்கிறபடினாலே நம்முடைய குடும்பத்தின் மக்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய நெருங்கிய நண்பர்கள், நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், நம்மோடு வேலை செய்கிறவர்கள், அவர்கள் மேலே ஆத்ம பாரம் இருக்கும் பட்சத்திலே நான் பரலோகத்திற்கு போவது நிச்சயம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே இப்படிப்பட்டவர்கள் நரகத்திற்கு போனால் என்னுடைய மகிழ்ச்சி பரிபூர்ணமாய் இருக்குமா என்று இந்த உலகத்திலே இங்கே இருக்கும்போது நமக்கு ஏன் அந்த பாதிப்பு வருகிறது என்றால் அதற்கு 3 காரணங்கள் இருக்கிறது. அந்த 3 காரணங்களை முதலாவது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, கடவுள் யார் என்பதை பற்றிய நம்முடைய அறிவு இதிலே குறைவாக இருக்கிறது. The first reason why we think now about our future happiness or the lack of it is because we do not know who God is. நாம் கடவுளை பற்றிய வேதத்தின் வெளிச்சத்திலே கடவுளை பற்றிய நித்தியத்தை பற்றிய கடவுளுடைய கோடத்தை நாம் முழுமையாக விளங்கி ஏற்றுக்கொள்ளாதபடினாலே தான் இந்த உலகத்திலேயே பரலோகத்திற்கு போனால் நான் மகிழ்ச்சியாய் இருப்பேனா, ஒருவேளை என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் நரகத்தில் இருக்கும்போது நான் வேதனைப்படுவேனா என்ற பயம், அச்சம், ஒரு கேள்வி மாறாமல் விலகாமல் இருக்கிறது. The first reason why here and now we contemplate disturbingly about the happiness, that the lack of happiness that we would experience in heaven is because we do not know who God is. முதல் கேள்வி. இரண்டாவது, ஏன் நாம் இந்த உலகத்திலே பரலோகத்திற்கு போனால் நான் முழு மகிழ்ச்சியோட இருப்பேனா இல்லையா என்ற ஏன் கேள்வி சந்தேகம் வருகிறது என்றால், இரண்டாவது, நாம் யார் என்பதை பற்றி வேதத்தின் வெளிச்சத்திலே அறியாமல் இருக்கிறோம். The second pertinent question that causes our disturbance about our happiness and lack of happiness in heaven when we think or when we have the understanding that our friends or relatives are down in the hell is because we do not know who we are in the light of the scriptures. Who am I in the light of the scriptures as a believer, as a human being? Who am I? இரண்டாவது கேள்வி, நாம் யார் என்பதை பற்றி விசுவாசிகளாக நாம் யார் என்பதை பற்றிய வேதபூர்வமான கண்ணோட்டம் நமக்கு குறைவு என்று அர்த்தம். மூன்றாவது, ஏன் நாம் பரலோகத்துக்கு போனால் மகிழ்ச்சியா இருப்போமா இல்லையா, நரகத்தில் நம்முடைய நண்பர்களோ உறவினர்களோ நெருங்கியவர்களோ இருக்கும்போது நாம் அப்படி இருப்போமா என்ற கேள்வி வருவதற்கு மூன்றாவது காரணம், ரட்சிப்பின் எதிர்கால திட்டமாகிய மகிமைப்படுதல் என்றால் என்ன என்பதை பற்றிய முழு அறிவு நமக்கு இல்லாமல் இருக்கும் போது, ரட்சிப்பின் எதிர்காலம் ஆகிய ஏற்கனவே ரட்சிப்பின் 3 கால நிலைகளை பற்றி சில வேத பாடங்களை நாம் இங்கிருந்து நிகழ்த்தி இருக்கிறோம். ரட்சிப்பின் கடந்த காலம் என்பது நீதிமானாக்கப்படுதல், பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்கப்படுதல். இயேசு கிறிஸ்து அந்த தண்டனை எடுத்துக் கொள்ளுகிறார். அது கடந்த காலம். நீதிமானாக்கப்படுதல், பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்கப்படுதல், அது கடந்த காலம். நிகழ்காலம், பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிற பரிசுத்தமாகுதல். கடந்த காலம் நீதிமானாக்கப்படுதல், பாவத்தினுடைய தண்டனிலிருந்து விடுதலை. நிகழ்காலம் பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்படும் பரிசுத்தமாகுதல் என்ற தொடர்ச்சியான அந்த பாதை. மூன்றாவது, எதிர்காலத்திலே பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே விடுதலை கிடைக்கக்கூடிய மகிமைப்படுதல் என்கிற நிலைமை. ரட்சிப்பிலே இந்த 3 படிகள் இருக்கிறது. நீதிமானாக்கப்படுதல், கடந்த காலம், பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுதலை. பரிசுத்தமாகுதல், நிகழ்காலம், பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து
தொடர்ச்சியாக அனுதினமும் பரிசுத்தாவுடைய ஒத்தாசையை கொண்டு நாம் விடுதலையாகி கொண்டே இருப்பது. எதிர்காலம் மகிமைப்படுதல், பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்தே நாம் விடுதலையாக்கப்பட போகிறோம். இந்த 3 நிலைகளிலே இப்பொழுது பரிசுத்தமாகுதல் என்ற பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். படிப்படியாக நம்முடைய கீழ்ப்படிதலினுடைய அடிப்படையிலே பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் போது அனுதினமும் நம்முடைய கீழ்ப்படிதலினுடைய அடிப்படையிலே நாம் பரிசுத்தலை முன்னேறி செல்கிறோம். எதிர்காலத்திலே பாவத்தினுடைய ஒரு சுவடு கூட, ஒரு சிறிய துகள் கூட இல்லாத பரிபூர்ணமான நிலைமைக்கு நாம் செல்லுவோம். அதைத்தான் மகிமைப்படுதல் என்று அழைக்கிறோம். மகிமைப்படுதலை பற்றிய நம்முடைய அறிவு வேதத்தின்படி நமக்கு குறைவாக இருக்கும் போது நான் பரலோகத்துக்கு போனால் மகிழ்ச்சியாக இருப்பேனா என்ற கேள்வி வருகிறது. May I say it in English? There are 3 tenses that are involved in sanctification, in salvation. There was a study earlier about the 3 tenses of salvation. In the past, it's known as justification, the first role in salvation. In the past, justification, which is freedom from the penalty of sin. Christ taking our penalty on our behalf, dying on the cross of Calvary. Whoever trusts him, that penalty is over, because Christ has fully, completely, eternally taken that penalty. That is justification. Freedom from the penalty of sin that was in the past. The present, sanctification, freedom from the power of sin on each day, on a daily basis, as we yield ourselves to the work of the Holy Spirit, by observing, by following the spiritual discipline, we are being sanctified day by day. That is freedom from the power of sin. That is sanctification. That's what is happening right now in believers' lives. And in the future aspect of salvation is glorification, which is freedom from the very presence of sin itself. Freedom from the penalty, the past, freedom from the power, the present, freedom from the very presence of sin, when we will be glorified and we will be eternally in a state where not even an iota of sin would exist. So the third aspect, why we are troubled by the fact that our friends, our relatives would while they languish in hell, our happiness would be diminished. Why we have that fear or disturbance is due to the fact that we don't understand the futuristic aspect of salvation, that is glorification, in the light of the scriptures. இந்த 3 காரணங்களினாலே தான் இந்த உலகத்திலே நாம் வாழும்போது, விசுவாசிகளாக வாழும்போது, நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய நண்பர்கள், ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பரலோகத்தில் இல்லை என்றால் நம்முடைய மகிழ்ச்சி குறையும், நாம் மகிழ்ச்சியா இருக்க மாட்டோமா என்ற கேள்வி வருவதற்கு காரணம், கடவுள் யார் என்பதை பற்றிய வேத வெளிச்சத்திலே நமக்கு அறிவு குறைவாயிருப்பது, விசுவாசிகளாகிய நாம் யார் என்பதை பற்றிய அறிவு குறைவாயிருப்பது, எதிர்காலத்திலே மகிமைப்படுதல், பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்து நாம் மரித்த பிறகு நாம் அடைகிறோமே, அந்த மேன்மையை பற்றிய ஞான குறைவுதான். இந்த 3 காரணங்கள் தான் இந்த மகிழ்ச்சிக்கு தடையாய் இருக்கிறது. அந்த 3ஐயும் ஒவ்வொன்றாக சில வசனங்களை கொண்டு பார்க்கலாம். முதலாவது, கடவுள் யார் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. வேதத்திலே கடவுளை பற்றி படிக்கும்போது அவர் பரிபூர்ணமானவர், பரிபூர்ண ஞானம் உள்ளவர், பரிபூர்ண சித்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர், அவர் நீதியாய் நியாய தீர்ப்பு செய்கிறவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. The Bible talks about God being perfect, holy, holiness, all his aspects, perfect and righteous. What all he does, what all he say, what all he utters, it is righteous that is involved, that encompasses his entire action and utterances. And his judgment is far from our imagination. கடவுளுடைய நியாய தீர்ப்பு என்பது, கடவுளுடைய மகத்துவம் என்பது, கடவுளுடைய நீதி என்பது பரிபூர்ணமானது. வேதத்தில் நாம் பல இடங்களிலே படிக்கிறோம், கடவுள் கண் கண்டபடி நியாயந்திருப்பதில்லை, காது கேட்கிறபடி நியாயந்திருப்பதில்லை. இந்த உலகத்திலே நீதிகள் மறுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அநேகர் அநீதியிலே செத்து போனவர்களை பார்க்கிறோம். நாம் சமீபத்திலே கூட சிறையில் இருந்த ஒரு மனிதர் மரித்து போனதை பார்த்தோம். நீதி என்றும் கூட முழுமையாக கிடைக்கவில்லை. இன்னும் உலகத்திலே பல நூற்றாண்டுகளாக நீதி என்பது இந்த உலகத்திலே கிடையாது.
ஞானி சொல்லுகிறார், நியாயாசனத்திலே நியாயத்தை தேடினேன், அங்கே நியாயம் கிடையாது என்று சொல்லுகிறார். There is no perfect judgment, justice in any of the system of the world. There's nothing perfect in this world, especially in the area of justice. Because those who offer justice, those who have to pronounce judgment, they themselves are under the judgment of eternal judge, God himself. நியாய தீர்ப்பு சொல்லுகிறவர்களே, நீதியை சொல்லுகிறவர்களே அவர்கள் பரிபூர்ணமான நிலைமையில் இல்லாமல் இருக்கும்போது எப்படி அவர்கள் நீதி சொல்ல முடியும்? ஆகவே இந்த நீதிகளினாலே பாதிக்கப்பட்ட, இந்த அநீதிகளினாலே பாதிக்கப்பட்ட நாம், கடவுளுடைய நியாய தீர்ப்பு பரிபூர்ணமானது, அதில் இம்மி அளவு கூட அசுத்தமோ குறைவோ பலவீனமோ இருக்க முடியாது என்பதை அங்கீகரிக்க முடியாமல் நாம் இருக்கிறோம். ஆகவே கடவுளுடைய நியாய தீர்ப்பு என்பது பரிபூர்ணமானது, நித்தியமானது, அதில் எந்த குளறுபடியும் இல்லை. இன்னும் சொல்ல போனால், கடவுள் நம்மை நியாயம் தீர்க்க பிரவேசித்தால் எப்படி நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆகவே கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு வர வேண்டிய தண்டனை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டபடியினாலே, அவருடைய நீதி பரிபூர்ணமாய் இருந்தபடியினாலே அவருக்குள் நாம் மறைக்கப்படுகிறோம். ஆகவே தேவன் நித்தியமானவர், அவருடைய அன்பு நித்தியமானது, அவருடைய நீதியும் நித்தியமானது. When we talk about God being eternal, his love is eternal and also his judgment. They are inseparable, like a coin on both sides. God's love is eternal, alongside, in a similar manner, in the same vein, God's justice is also unchanging and eternal. When God's love is poured upon us, it is not that we merit anything. It is because of his sheer mercy, sheer goodness, grace that he has poured upon our lives. And on that count, we need to have a real burden for others who are not saved, be it in our families, be it in our fraternity, in any manner. கடவுள் கிருபையாக நம்ம மேலே அன்பு பாராட்டி இருக்கிறார். அந்த அன்பு நித்தியமானது. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொன்னார். உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை இழுத்துக் கொண்டேன் என்று சொன்னார். அவருடைய நீதி எப்படி நித்தியமானதோ, அவருடைய அன்பு எப்படி நித்தியமானதோ, அவருடைய நீதியும் அப்படித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் பவுல் ரட்சிப்பின் நிச்சயத்தை சொல்லுகிற இந்த அத்தியாயத்திலே சொல்லுகிறார். Romans 8 is about the assurance of salvation, the aspects of assurance of salvation that we find. In that chapter, Paul is talking about something profound about God's eternal nature when it comes to our relationship with him or about him. Romans 8:36-39. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? Who can separate us from the love of God in Christ? அந்த பட்டியலை பாருங்கள். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, 38ஆம் வசனம், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் இவைகளெல்லாம் உறவை பற்றி சொல்லுகிறது. இந்த எல்லா உறவுகளிலும் உன்னதமான உறவு கடவுளுடைய அன்பு என்று சொல்லக்கூடிய மாறாத உறவு. கடவுளுடைய அன்பை புறக்கணிக்கும் போது கடவுள் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்கிறார். ஆகவே அவருடைய நியாய தீர்ப்பிலே நாம் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அடிப்படையிலே நாம் கடவுளுடைய சாயலே படைக்கப்பட்டவர்கள். நானாக இருக்கலாம், என்னுடைய மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், பெற்றோர், அவர்களுடைய பெற்றோர்கள், என்னுடைய நண்பர்கள், நான் நேசிக்கிறவர்கள், நான் வெறுக்கிறவர்கள், யாராயிருந்தாலும் எல்லாரும் நித்திய கடவுளுடைய சாயலிலே நித்திய மகிமைக்காக படைக்கப்பட்டவர்கள். நாம் ஏற்கனவே பார்த்தோம், நித்திய தேவனுக்கு விரோதமாக செய்யப்படுகிற ஆக்கினைக்கு நித்தியமான பாதிப்பு விளைவு வருகிறது என்று பார்த்தோம். நித்தியமான தேவன் இந்த அண்ட சராசரங்களும் உருவாவதற்கு முன்பதாகவே இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் நம்மை, என்னை, உங்களை, நம்மை சார்ந்தவர்களை தம்முடைய சாயலிலே படைத்திருக்கும் போது அடிப்படையிலே மனித ஆத்மா, மனித ஆவி எல்லாமே கடவுளுக்குரியது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். Fundamentally, all of us, me, my wife, children, my parents, my in-laws, the friends, relatives, the persons who I'm not supposed to, but whom I hate, we all are created in God's image
with eternal values or eternity written all over in our hearts. So we originally belong to God, be it a small baby, be the ones who die young, be the ones who are dying later on. We all belong to God because we are created in His image. So His love is eternal, His justice is eternal. We cannot question God because that's what Bible says. அவருடைய நீதியை, அவருடைய நியாய தீர்ப்பை, அவருடைய பரிசுத்தத்தை நாம் யார் குறைத்து மதிப்பிட முடியும்? ஆகவேதான் யோபு சொன்ன வார்த்தையை படிக்க விரும்புகிறேன். மரணத்தோடு சம்பந்தப்படுத்தி யோபு சொன்ன வார்த்தை, தன்னை விட வயது குறைந்த தன்னுடைய பிள்ளைகள் மரித்த பொழுது, நன்றாக கவனிக்க வேண்டும், தன்னை விட வயது குறைந்த பிள்ளைகள், தன்னுடைய சொந்த ரத்தம் என்று சொல்லலாம், அவர்கள் மரித்த பொழுது யோபு பயன்படுத்தின வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Job, when he was burying the young ones were supposed to bury him, the older man, but here is a case. Sin has affected the world so much, the curse of the world is so much that sometimes the elderly have to bury the younger ones. When he was burying his wards, his children, his very own children, at one go he said, God has given, God has taken, blessed be his name. கடவுள் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆகவே அடிப்படையிலே கடவுளுடைய மகத்துவத்தை, கடவுளுடைய நீதியை, கடவுளுடைய அன்பை, இவைகள் எல்லாவற்றுக்கும் சிகரமா இருக்கக்கூடிய கடவுளுடைய பரிசுத்தத்தை முழுமையானது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் செய்வது எதிலும் அநீதி இருக்க முடியாது. வேதம் அதை பல இடங்களிலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லி இருக்கிறது. ஒருவேளை இதை நம்ம மனதில் இது கிரகிக்க முடியவில்லை. என்னுடைய குடும்பத்திற்கு அது நடந்தால் கடவுள் அநியாயம் செய்கிறார் என்று சொல்லுகிறோம். மற்றவர்களுக்கு நடந்தால் கடவுள் நீதி செய்கிறார் என்று சொல்லுகிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய கோபம் அல்லாவிட்டால் மனுஷனுடைய உணர்ச்சி கடவுளுடைய நீதியை, கோபத்தை, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. நாம் கோபப்படுவதனாலேயோ, நாம் கோபத்தை குறைத்துக் கொள்வதனாலேயோ, நாம் வைராக்கியமாய் இருப்பதனாலேயோ, நாம் வைராக்கியத்தை குறைப்பதனாலேயோ கடவுள் தன்னுடைய நீதியை மாற்றிக்கொள்ள முடியாது. God cannot change, alter his righteousness because we are angry or we are less angry. We are so passionate or we are less passionate. When we love somebody, we expect God to deal gently with them. When we don't like somebody, we expect God to deal with them sternly and forcefully. But our righteousness, our anger, our passion doesn't alter the perfect righteousness of God. என்னுடைய கோபம் வரும்போது என்னோடு தொடர்புடையவர்களுக்கு இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். எனக்கு பாசம் வரும்போது கடவுள் இப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய கற்பனை, நம்முடைய எதிர்பார்ப்புகள் தேவனுடைய நீதியை மாற்ற முடியாது. அப்படி என்றால் கடவுள் அநீதி உள்ளவராக மாறிவிடுவார். Oftentimes we want to have the justice of God immediately. There are instances of the scriptures. There are people, the disciples themselves have said, "Oh Lord, let the lightning come and destroy these people." To them the Lord said, "What kind of spirit should you have?" அங்கே சுவிசேஷத்திலே நாம் படிக்கிறோம், மின்னல் வந்து, இடி வந்து இவர்களை உடனடியாக அழித்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று சீஷர்கள் சொன்னபோது, அப்போஸ்தலர்ல 2 பேர் சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னார். ஆகவே நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய வெறுப்பின்படி, நம்முடைய தீர்மானத்தின்படி, நம்முடைய உறவினுடைய அடிப்படையிலே நாம் கடவுள் நியாயம் தீர்க்கிறார் என்று எதிர்பார்க்க முடியாது. வேதம் அதை ஆணித்தரமாக சொல்லுகிறது. கடவுளுடைய நீதி பரிபூர்ணமானது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவருடைய வாழ்க்கையிலே அது இலவசமானது. அவருடைய ஏற்றுக்கொள்ளுவருடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய நீதி இயேசு கிறிஸ்துவிலே சிலுவையிலே வைக்கப்பட்டபடியினாலே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் பேர் வர வேண்டிய தண்டனை, அந்த நித்தியமான ஆக்கினை கிறிஸ்துவின் மேல் வைக்கப்பட்டபடியினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக உருவாக்கப்படுகிறோம், விடுவிக்கப்படுகிறோம் என்று கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே முதலாவது, ஏன் நாம் இப்படி பரலோகத்திற்கு போனால் மகிழ்ச்சியாக இருப்போமா என்று நாம் சந்தேகப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம் என்றால், கடவுள் யார் என்பதை குறித்த புரிதலை நாம் குறைத்துக் கொள்ளுகிறோம். நம்முடைய உணர்ச்சியினுடைய அடிப்படையிலே நாம் அதை வைத்துக் கொள்ளுகிறோம். யோபு சொன்னது போல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
இந்த உலகத்தோடு உறவு முடிந்து விடுகிறது என்பதை நாம் பின்னாலே பார்க்க போகிறோம். இரண்டாவது, விசுவாசிகளாகிய நாம் யார் என்பதை பற்றிய புரிதல் இதிலே மிக முக்கியமானது. The second aspect is who we are as believers in this world, as long as we live in this world. In the process of sanctification is so vital for us to have the right impression, right attitude about our eternal bliss that we are going to inherit. நாம் விசுவாசிகளாகிய நாம் பரிசுத்தத்திலே நாம் ஏற்கனவே பார்த்தது போல பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து அனுதினமும் விடுதலையாக்கப்படுகிற அந்த பரிசுத்தமான பாதையிலே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளாதபடியினாலே நாம் அநேக சமயத்திலே சோதிக்கப்படுகிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினவர்களாய் இருந்த பொழுதும் நாம் இன்றைக்கும் பலவீனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், குறைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அநேக குறைவுகள் பலவீனங்கள் உண்டு. விசுவாசிகளாக இருந்த பொழுதும் நாம் இன்னும் பரிபூர்ணம் அடையவில்லை. வேதம் அழுத்தம் திருத்தமாக போதிக்கிறது. பரிபூர்ணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். எப்படி ஒரு குழந்தை பிறந்தவுடனே ஜீவன் வந்து விட்டது, உயிர் வந்து விட்டது. ஆனால் அந்த குழந்தை தடுமாறி விழுந்து எழுந்து பலவீனம், சோர்வு, உயிர் போகாது. ஆனால் பல அனுபவங்களினூடாக, பல சூழ்நிலைகளினூடாக வளர்ச்சி அடைகிறதோ அதே போல ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பரிசுத்த பாதையிலே நாம் பலவீனத்தின் மத்தியிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் நாம் ஏற்கனவே படித்தோம், இந்த உலகத்திலே நம்முடைய உறவுகள் எல்லாம், குறிப்பாக விசுவாசிகளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம், இந்த உலகத்தின் உறவுகள் எல்லாம் நிரந்தரம் இல்லாதது என்பது. அது கடவுள் கொடுத்த உறவுகள் தான், அது ஆசீர்வாதத்திற்காக நன்மைக்காக கொடுக்கப்பட்டதுதான். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசிகளுக்கு, இந்த வார்த்தையை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன், விசுவாசிகளுக்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி அன்பினாலே மீட்கப்பட்டவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய உறவுகள் எல்லாமே தற்காலிகமானது என்பதை வேதம் சொல்லுகிறது. ஒரு வேத வசனத்தை, ஒரு பகுதியை, 1-2 பகுதிகளை நாம் உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் தயவுசெய்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29லிருந்து 31 வரை. இங்கே பவுல் திருமணத்தை பற்றி பேசுகிறார். திருமணம் செய்யும் பொழுது அது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆனால் அதுவும் நிரந்தரம், இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது, நிரந்தரம் இல்லாதது என்பதை பற்றி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே பவுல் திருமணம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டதா இருந்தாலும் அது நிரந்தரமானது அல்ல என்று சொல்லுகிறார். அதே போல நம்முடைய உணர்ச்சிகளும் கூட 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29லிருந்து 31. மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகிறதா இருக்கிறபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. The vanity, the appearance of this world is soon passing away. And he is quoting, he is giving some insight into which are the things which are temporary as far as the believers are concerned. Unbelievers may consider this world is entire, this world is complete. They think they want to grab it. But for believers, this world is a passing period, a temporary one. அதில் என்ன சொல்லுகிறார்? திருமணம் நல்லதுதான், ஆண்டவர் ஏற்படுத்தினதுதான். ஆனால் பாவத்திலே அதுவும் குறைவானது. இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சிகள் சீக்கிரம் கடந்து போகிறது. அது நம்முடைய உறவினர்களாக வர முடியும், நம்முடைய நண்பர்களால் வர முடியும், நம்முடைய பிள்ளைகளால், பெற்றோரால், சகோதர சகோதரிகளால் அந்த மகிழ்ச்சி வர முடியும். அதுவும் நிரந்தரம் இல்லாதது என்பதை பவுல் இங்கே சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அவர் ஓனர்ஷிப், நாம் எவையெல்லாம் சகோதரிக்கிறோமோ, அது உறவாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நல்ல மேன்மையான நல்ல உறவுகளாக கூட இருக்கலாம், அவைகள் கூட நிரந்தரம் இல்லாதது. கடவுளுடைய சிருஷ்டிப்பிலே பாவம் வருவதற்கு முன்பதாக திருமணம் என்பதை ஒரு மேன்மையான ஒரு உறவாக வடிவமைத்தார். பாவத்திற்கு பிறகு அதை தொடர்ந்தாலும், அதை கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் அதுவும் நிரந்தரம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்திலே நாம் சகோதரிக்கிற உறவுகளோ, நண்பர்களோ, நட்புகளோ எதுவாயினும் நிரந்தரம் இல்லாதது. அவர் இமோஷன்ஸ், நம்முடைய உணர்ச்சிகள், சந்தோஷம், ஒருவேளை கோபம், வைராக்கியம், இவைகள் கூட நிரந்தரம் இல்லாதது என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே விசுவாசிகளை பொறுத்தளவிலே இந்த உலகத்தினுடைய உறவுகளோ, நம்முடைய
ஈடுபாடுகளோ, நம்முடைய தீர்மானங்களோ, நம்முடைய ஐக்கியங்களோ நிரந்தரம் இல்லாதது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆகவேதான் பிரசங்கின் புஸ்தகத்திலே பிரசங்கி என்ன சொல்லுகிறார்? மரித்தவர்கள் தாங்கள் ஒன்றும் அறியார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. அது தொடர்ந்து என்ன சொல்லுகிறார்? சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி ஒரு பங்கும் கிடையாது. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. மரித்த உடனேயே, அதற்கு பிறகு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்புக்கு பிறகு வரக்கூடிய மேன்மை வேற. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும், மரித்தவர்களுடைய சிநேகம், அவர்களுக்கும் நமக்கும் உள்ள அந்த அன்பினுடைய உறவு, அவர்கள் பகை, ஒருவேளை அவர்கள் நம்மை பகைத்திருந்தாலும், நாம் அவர்களை பகைத்திருந்தாலும், அவர்கள் பொறாமை எல்லாம் ஒளிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. ஆகவேதான் மரித்தவர்களுக்காக ஜெபிக்க முடியாது, மரித்தவர்கள் உயிர் வாழ முடியாது. இனி நாம் செய்கிற ஒன்றிலும், சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் மரித்தவர்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர்களுக்காக நான் நன்மை செய்து ஜெபித்தால் அது அவர்களுக்கு பலனளிக்கிறது என்றால், ஒருவேளை அவர்களை நாம் திட்டினால் அதுவும் பாதிக்க வேண்டுமே. There's nothing common between the dead ones and us, even though they were close to us when they were alive. If the effect of prayer brings blessing to them, our curse would also have an impact upon them at the later stage. So there's nothing, no connection between us and them once physically we are separated. ஆகவேதான் இந்த உலகம் நிரந்தரம் இல்லாதது என்று சொல்லும் போது, விசுவாசிகளை பொறுத்தளவிலே இந்த உலகத்திலே பகையோ வைராக்கியமோ அவைகளை ஆழத்திற்கு நாம் கொண்டு செல்ல முடியாதபடி, கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல எவ்வளவு தூரம் அந்த உறவுகளை பேணி காக்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் நாம் அதை நேசிக்க அழைக்கப்படுகிறோம். இது விசுவாசிகளை பொறுத்தளவிலே உண்மை. எவ்வளவு சீக்கிரம் மன்னிக்கிறோமோ, எவ்வளவு சீக்கிரம் தயவு பாராட்டுகிறோமோ, கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை நித்தியமான பாவத்திலிருந்து மன்னித்திருக்கும் போது நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், நம்மை நேசிக்காதவர்கள், நாம் வெறுக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவருடைய பலவீனங்களை நாம் மன்னித்து நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம். ஏனென்றால் இந்த உலகத்திற்கு பிறகு நமக்கும் அவர்களுக்கும் உறவு இல்லை என்பதை பற்றி நாம் தெளிவாக வேதத்திலே படிக்கிறோம். இன்னொரு உதாரணத்தையும் சொல்ல விரும்புகிறேன், இது மிக முக்கியமானது. மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே சதுசேயர் உயிர்த்தெழுதலில் என்று சாதிக்கிறவர்கள், பரிசேயர்கள் உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களை அவர்களை கடினப்படுத்துவதற்காக, அவர்களை ஒதுக்குவதற்காக ஒரு கேள்வி கேட்டார்கள். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். உபாகம் 25ஆம் அதிகாரத்திலே ஒரு கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் இருக்கிறான், மனைவி 2 பேர், கணவன் மரித்து விட்டான், குழந்தை இல்லை. அப்படி என்றால் அந்த சகோதரன் அந்த மனைவியை, அந்த சகோதரி திருமணம் செய்யலாம். ஒருவேளை அவர்களுக்கும் சந்தானம் இல்லை, பிள்ளைகள் இல்லை என்றால் அந்த சகோதரர் செய்ய வேண்டும். இப்படி 7 பேர் திருமணம் செய்தார்கள், மரித்து விட்டார். கடைசியிலே நல்ல வேளையாக அந்த பெண்மணியும் மரித்து விட்டாள். இப்பொழுது இவர்கள் என்ன கேட்கிறார்கள்? உயிர்த்தெழுதலிலே இந்த 7 பேரில் இவள் யாருக்கு மனைவியாக இருப்பாள் என்று கேட்கிறார்கள். நல்ல கேள்விதானே? உயிர்த்தெழுதலே உறவுகள் இருக்கிறது என்றால் இந்த 7 பேர்ல யார் இவளுக்கு மனைவி என்று கேட்கிறார்கள். 7 பேரும் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாதே. அப்பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 29-30 வசனத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். உபாகம் 25 சொல்லப்பட்ட அந்த கற்பனையை பற்றி சொல்லுகிறார். இயேசு பிரயுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பெண்ணம் கொள்ளுகிறீர்கள். You have misunderstood the scripture itself, the Old Testament concept, and also the power of God. Which is that? Verse 30. உயிர்த்தெழுதலில் கொள்வினையும் கொடுப்பினையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் தேவதூதர்களைப் போல இருப்பார்கள். தேவதூதர்கள் என்றால் ஆணினம் பெண்ணிலும் ஒன்று மாத்திரமல்ல, ஆண்கள் ஆண்களாக, பெண்கள் பெண்களாக இருப்பார்கள். என்ற போதிலும் எப்படி தேவதூதர்களுக்கு மனுஷீக உறவினுடைய அடிப்படைகள் இல்லையோ அதை போல அவர்கள் எல்லாரும் தேவதூதர்கள் கடவுளுடைய சித்தத்தை செய்வதற்காக எப்பொழுதும் அவருடைய முகத்தை தரிசித்துக் கொண்டிருப்பார்களோ, மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையை அடைவார்களே அல்லாமல் உலகத்தினுடைய உறவுகள் எதுவும் அங்கே இருக்க போவது கிடையாது. ஆகவேதான் விசுவாசிகளாகிய நாம் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட உறவுகளை நிலைநாட்ட வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ளாதபடியினாலே தான் நான் பரலோகத்துக்கு போனால் ஒருவேளை நான் துக்கமாயிருப்பேனா என்று யோசிக்க தோன்றுகிறது.
முதலாவது கடவுளுடைய பரிபூர்ணம், கடவுளுடைய நீதி. இரண்டாவது நம்முடைய பலவீனம். விசுவாசிகளாயிருந்த பொழுதும் நம்மை பற்றிய இந்த உலகத்தோடு, உலகத்தினுடைய உறவுகளோடு, இந்த உலகத்தில் உள்ள நாம் நேசிக்கிறவர்களோடு நமக்குள்ள உறவை பற்றிய தவறான குறைவான எண்ணம் அதை நமக்கு வெளிப்பாட்டுகிறது. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே நம்முடைய அன்பும் குறைவுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. Our love is also a weak vessel. Even though we assume that we love our friends, relatives, parents, brothers and sisters, children, but even our love at its height, utmost height, still has its weaknesses. So the ultimate love of God in Christ has to determine our earthly horizontal relationship. The vertical relationship of love determines our horizontal love with others. So we have to love our neighbors, our families, our friends, and pray for them on a daily basis, because once the physical separation takes place, either we die or they die, there is no connection whatsoever. So that is why, as long as we are given responsibilities, the privilege of having relationship with one with another, we need to maintain that as glorious, wonderful, simple and loving as possible. Let's forgive them in Christ, because God in Christ has forgiven our sins from east to the west. இரண்டாவது, அதனுடைய அடிப்படையிலே நாம் அதை பார்க்கிறோம். Because there is no relationship after this world. Matthew 22, when people asked who would be that lady to whose wife that lady would be, because 7 of them died, 7 brothers. And the Old Testament narrative says, if you don't have a child, you have right to marry the brother. And all of them died. Fortunately, the lady also died at the end. And at the end of the resurrection, they were asking whether whose wife would be that lady, whose wife. For which the Lord said, you have misunderstood the scriptures and the power of God. There is nothing physical relationship that is involved in that relationship in the hereafter. ஆகவே நாம் ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளாக, ஒருவேளை நமக்கு அறிவு கண்டிப்பாக இருக்கும், அதை பின்னாலே பார்க்க போகிறோம். இருந்த போதிலும் அது மாம்சீகமானதாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், நாம் ஏற்கனவே படித்தோம், இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். நம்முடைய மனது புதிதாக போகிறது, நம்முடைய உணர்ச்சிகள் புதிதாக போகிறது, நம்முடைய சிந்தனைகள் புதிதாக போகிறது. இறுதியாக மகிமைப்படுதல் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் வேதத்தின்படி குறைவான அறிவுடையவர்களாக இருக்கிறோம். The third thing is we lack the understanding of glorification from the scriptural point of view. மகிமைப்படுதல் என்பது நமக்கு புதிய சரீரம், புதிய மனது, புதிய ஆவி கொடுக்கப்பட போகிறது. அதைத்தான் நாம் இங்கே படிக்கிறோம். ஏசாயா 65ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஐசாயா chapter 65 and verse 16. அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுகிறான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகளின் கண்களுக்கு மறைந்து போயின. The former struggles, difficulties and that we have undergone is forgotten. நமக்கு நினைவு இருக்கும், ஆனால் கடந்த காலத்தினுடைய பலவீனங்கள், இந்த உலகத்திலே நாம் கடந்து போன ஆபத்துகள், நெருக்கடிகள், உபத்திரவங்கள் மறக்கப்பட்டு விடும். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இந்த இடத்துல முந்தினவைகள் என்பது நமக்கு மனதிலே சிந்தை இல்லாமல் நாம் இருக்க போவது கிடையாது. நம்முடைய சிந்தனைகள் கடந்த காலத்தினுடைய உபத்திரவங்கள், சோதனைகள், வேதனைகள், இவைகள் மாற்றப்பட போகிறது. அதைத்தான் வெளிப்படுத்தின விஷயத்திலே நாம் படித்தோம். Our memories will be there, but our memories of the sufferings and difficulties and all the weaknesses that are part and parcel of this world, that memories out of our thought process. We will be given renewed mind, completely perfect renewed mind, by which
we would be thinking of the glorious redemption that the Lord has purged on the cross of Calvary. முந்தின பலவீனங்கள், இடுக்கண்கள் மறக்கப்பட்டு இனி அவைகள் மனதிலே தோன்றுவதில்லை. மனது இருக்கும், மனதிலே அவைகள் தோன்றுவது கிடையாது. ஆனால் எவைகள் நமக்கு தோன்றும் என்றால் ரட்சிப்பையும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளையும் அந்த கல்வாரி அன்பையும் நாம் நினைத்து நித்தியமாக நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஏனென்றால் வெளிப்படுத்தலே நாம் படித்த வசனத்தை திரும்ப பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 21:4-5 தேவன் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அங்கே கண்ணீர் இருக்கும் என்பதல்ல, அங்கே போன உடனே நமக்கு கண்ணீர் இருக்கும், தேவன் நம்மை கண்ணீரை துடைப்பார் என்பதல்ல. பரலோகம் பரிபூர்ணமான இடம். இந்த உலகத்தினுடைய கண்ணீரினுடைய தாக்கங்கள் ஒன்றும் அங்கே இருக்காது. When Bible says the Lord would wipe our tears, doesn't mean when we enter into heaven we will have the tears in our eyes and that the Lord would wipe our tears from our eyes. No way. It is the remembrance of these sufferings that brought the tears into our eyes, into our lives, into our system, that will be completely erased. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. ஒருவேளை நமக்கு அறிமுகமானவர்களுடைய அந்த முதல் 2 பகுதியும் பார்த்தோம். கடவுளுடைய நீதி, நம்முடைய புரிந்து கொள்ளுதல் என்பதை நாம் பார்த்தோம். இப்ப நம்முடைய உறவுகளினுடைய புரிந்து கொள்ளுதல், அவைகளை கடந்து இருக்கக்கூடிய துக்கம் முழுமையாக மாறும். அலறுதல் இல்லை, வருத்தமும் இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர், He is the King of Kings and the Lord of Lords. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிறார். யோவான் அருமையாக இந்த வெளிப்படுத்தினத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்துகிறார். The one who sits on the throne, the King of Kings, the Lord of Lords, would erase, He would bring everything into new. He is the King of Kings. சிங்காசனத்திற்குரியவர். அவரை விட அவருக்கு வெளியே எந்த வல்லமையோ அதிகாரமோ ஞானமோ இருக்க முடியாதபடியா இருக்கிறபடியினாலே அவர் கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆகவே அந்த மகிமைப்படுதலிலே நாம் எப்படிப்பட்ட தன்மை அடைவோம் என்று வேதத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும் போது, நம்முடைய சரீரம் பலவீனமான இந்த பலவீனமான சரீரத்தோடு உள்ள சிந்தனை, உணர்ச்சி, யோசனைகள் எல்லாம் பலவீனமாய் விதைக்கப்படுகிறது, பலமுள்ளதாய் எழுந்திருக்க போகிறது. In weakness that is buried, in strength, in fullness it would be raised up. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், கனமுள்ளதாய் எழுந்திருக்கும். Our body and the faculties of various bodies which operates our entire personality, that would be raised up in completeness, in fullness, in honor of the heavenly majesty. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், கனமுள்ளதாய் எழுந்திருக்கப்பட போகிறது. பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்க போகிறது. அப்படி செய்யும் போது இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சிந்தனைகள் இருக்கும், ஆனால் கடவுளுடைய மகத்துவத்தை பாடுகிற சிந்தனை அல்லாமல், அவருடைய ரட்சிப்பின் நினைவு கூறுதலை அல்லாமல், அவருடைய நீதி, அவருடைய ராஜரீகம், அவருடைய பரிபூர்ணம், இவைகளினுடைய சிந்தனை அல்லாமல் வேறு சிந்தனைகள் நம்மை ஆட்கொள்ள முடியாது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், என் மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். I have shared my glory that you have bestowed. We share. I have bestowed the glory that we share among the brethren, among the believers. தம்முடைய மகிமையை கடவுள் கொடுத்திருக்கிறார், அவருடைய பரிபூர்ணத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் எங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். எபிரேக்கியோன், நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும், எபிரேயர் 12:25, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும். இந்த உலக எருசலேம் பலவீனமானது, பரம எருசலேமிற்கும் 1000-10,000 தேவதூதர்கள் இடத்திற்கும், பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும். We have a new family, an entirely a godly, glorious, perfect family. இந்த உலகத்தில் குடும்பங்கள் எல்லாம் பலவீனமான, உறவுகள் பலவீனமானது, அவைகளுக்கு நாம் தாக்க தேவையான தவறு கிடையாது. அவர்களுக்காக நாம் வைராக்கியமாக, உண்மையாக, மன்னிப்போடு, அன்போடு நம்முடைய கடமை செய்ய வேண்டும். ஆனால் மகிமையிலே நம்முடைய குடும்பத்தாரும் அங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள் வரப்போகிறார்கள், நம்முடைய நண்பர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் வரப்போகிறார்கள். அதை கடந்து உலகம் எங்கும் கிறிஸ்துவினால் கற்பிக்கப்பட்ட பரலோகத்தில் பேரெழுதி சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனுக்கும், the judge of the entire universe, including those whom we love and we care for in this world. யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும்,
பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். You have been drawn closer to the one perfect environment, perfect righteous God, perfect community redeemed by the blood of Christ, perfect environment. இதைத்தான் நாம் பார்க்கிறோம். முழுமையான நியாயவிதி, முழுமையான அன்பின் சங்கமம், முழுமையான மிக்க கூட்டமாகிய சங்கமாகிய குடும்பம், முழுமையான சூழ்நிலை நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஒரு சமயம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், பெற்றிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தின் மூலமாக எல்லாம் அதை பெற முடியாது. அப்படி போகும் பொழுது அந்த பரிபூர்ணமான நம்முடைய கிடைக்காத அந்த மேன்மை நாம் சோதிக்கும் போது நம்முடைய நண்பர்களோ, தெரிந்தவர்களோ, உறவினர்களோ, குடும்பத்தாரோ நமக்கு அறிமுகமானவர்களோ வராவிட்டால் இல்லை. காரணம், கடவுளுடைய நீதி. இரண்டாவது, நாம் விசுவாசிகளாக உலகத்தில் உறவுகளில் நிரந்தரம் கிடையாது. ஆகவே நம்முடைய உறவுகளை மன்னிப்பினுடைய அடிப்படையிலே அன்பினுடைய சிகரத்தை வைத்து பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தை விட்டு போவதற்கு பிறகு நாம் அன்பு செலுத்த முடியாது, செலுத்த முடியாது. அந்த அடிப்படையில் பாதுகாத்து ஆயப்பட்டு எப்பொழுது நாம் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது அந்த பரிபூர்ணமான நிலையிலே மன்னிப்படுத்தப்பட்ட சரீரம் என் உணர்ச்சி சிந்தனையோடு அவருடைய சமூகத்தில் பிரவேசித்து நித்தியமாய் அவரை ஆராதிக்கக்கூடிய சாக்கியத்தை பெறுகிறோம். நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய நண்பர் வட்டாரத்திலே இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக எவ்வளவு பாரப்பட வேண்டும் என்பது இந்த போதனை வலியுறுத்துகிறது. Even those who the peers whom we work with, to pray for their salvation, their eternal salvation. That much responsibility is upon us. More than mourning about whether we would be happy there. If we mourn here, we will be happy hereafter. நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். தத்துவம் இந்த அழுகிறோம், யாருக்காக அழுகிறோம்? நமக்காகவில்லை. உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். மகிழ்ச்சி அடைக்கிறார்கள். உலகத்திலே அவர்களோ அழிவுள்ளாக போவார்கள். அழுகிறவர்கள் நிச்சய மகிழ்ச்சியிலே நிறைவாய்ப்படையும். ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் சொல்லுகிற குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்கள், ரட்சிக்காதவர்களுக்காக கண்ணீர், கண்ணீர் வடித்து நாம்